Hello guys, welcome back. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்கேப்சுலேஷன்னா என்னன்னு பார்க்க போறோம். தியரியில அடுத்து ப்ரோகிராமிங்ல அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்கேப்சுலேஷன்னா என்னன்னா பைண்டிங் ஆஃப் தி டேட்டா. அதாவது இங்க கேப்சூலுங்கிற வார்த்தை இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா அதுக்குள்ள ஏதாச்சும் ஒரு இருக்குது. நார்மலா நம்ம ஒரு டேப்லெட் எடுத்துக்கிட்டோம்னா இல்ல மல்டிபிள் காம்போனன்ட்ஸ்லாம் இருக்கும் கெமிக்கல் காம்போனன்ட்ஸ். ஸோ அது வந்து ஒரு கேப்சூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரோக்ராம் பொறுத்தவரை என்கேப்சுலேஷன் என்னன்னா ஒரு கிளாஸ் இருக்கு. கிளாஸ்க்குள்ள மல்டிபிள் மெத்தட்ஸ் இருக்கும், வேரியபிள்ஸ் இருக்கும். இது எல்லாத்தையுமே சேர்த்தது தான் வந்து ஒரு கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இங்க வந்து கேப்சூல் என்கேப்சுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பைண்டிங் ஆஃப் டேட்டா. இதுக்குள்ள என்னென்னலாம் இருக்கும்? வேரியபிள்ஸ் இருக்கும், அப்புறம் மெத்தட்ஸ் இருக்கும். இதான் வந்து என்கேப்சுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து என்கேப்சுலேஷன் அந்த இது ப்ரோக்ராம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ்னால் என்னன்னா ஒரு டேட்டா இருக்குன்னா வைங்களேன், அந்த டேட்டாவை நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணணும்னா அதுக்கு சில ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ்லாம் இருக்குது. அதை வச்சு தான் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். நம்ம நார்மலாகவே யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம், நமக்கு ஆனால் தெரியாது இதுதான் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் அப்படின்னு. இப்போ நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கீவேர்டு எழுதும் போதே தெரியும் பாருங்க. பப்ளிக் இது வந்து ஒரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர், அடுத்தது பிரைவேட் இது வந்து ஒரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர், அடுத்து ப்ரொடெக்டட் அப்புறம் வந்து டிஃபால்ட் இது நாலுமே வந்து ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ். பப்ளிக்னா என்னன்னா நார்மலா வந்து நம்ம எங்க வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த கிளாஸ்க்குள்ள எங்க வேணாலும் இந்த பப்ளிக்ங்கிற அந்த இதை வச்சு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பிரைவேட்னா என்னன்னா ஒரு பர்டிகுலர் கிளாஸுக்குள்ள மட்டும்தான் அதை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். சப்போஸ் நான் வேற ஒரு கிளாஸ் இங்கே எழுதிட்டு அந்த இதுக்குள்ள பிரைவேட்னு போட்டு நம்ம எழுத முடியும்னா அந்த ஒரு பர்டிகுலர் கிளாஸ்க்குள்ள மட்டும் தான் வந்து என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். ப்ரொடெக்டட்னா கிட்டத்தட்ட பிரைவேட் மாதிரி தான், அதில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கும். டிஃபால்ட்னா நார்மல், அதாவது பப்ளிக் மாதிரியே. இதான் வந்து ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது கெட்டர் அண்ட் செட்டர். நார்மலாக இது நீங்கள் வந்து இன்டர்வியூ நீங்கள் இதுக்கு முன்னாடி போயிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கண்டிப்பாக படிச்சுட்டு தான் போயிருப்பீங்க. என்கேப்சுலேஷன் பொறுத்தவரைக்கும் கெட்டர் அண்ட் செட்டருங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன்று. ஸோ அது என்னன்னு சொல்லிடுறேன். கெட்டர்னா என்னன்னா ஒரு வேரியபிளை கெட் பண்ணுறது, அவ்வளோதான். இதுதான் வந்து கெட்டரு. செட்டர்னா வந்து ஏதாச்சும் ஒரு வேல்யூவை ஒரு வேரியபிளில் செட் பண்ணுறது. இதுதான் வந்து கெட்னா இந்த ரிட்டர்ன் சொல்லுவாங்க தெரியுமா, அதுதான் இங்கே ரிட்டர்ன் போட்டு ஏதாச்சும் சம்திங் நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம்ல, அதுதான் இங்கே. இப்போ செட்டுனா என்னன்னா இப்போ கன்ஸ்ட்ரக்டர் வந்து நமக்கு எந்த வேரியபிளையுமே ரிட்டர்ன் பண்ணாது. ஸோ அது வந்து செட் பண்ணி விடுன்னு சொல்லுவோமா. ஸோ அதை நம்ம எப்படி பண்ணோம்னா திஸ் கீவேர்ட் மூலியமாக போடுவோம்ல, அந்த இதுதான் வந்து இங்கே செட்டர்ஸ். இப்போ ப்ரோக்ராமிங்கில் ஃபர்ஸ்ட் நம்ம அந்த இதுலேருந்து ஆரம்பிச்சிடலாம். வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் இருக்குன்னு சொன்னால் என்கேப்சுலேஷனில், அப்புறம் பப்ளிக் ப்ரொடெக்டட் பிரைவேட்னு ஆக்சஸ் ஸ்பெசிஃபைஸ் இருக்குது, அப்புறம் கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ். இது எல்லாத்தையுமே நம்ம என்கேப்சுலேஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னன்னா அந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் வந்து பிரைவேட்லேயே ஆரம்பிக்கிறேன். பிரைவேட் ஸ்ட்ரிங்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன கொடுக்குறேன்னா நேம் கொடுக்குறேன். நேமு அப்புறம் ஏஜ் இது ரெண்டுத்தை வச்சுமே நான் எழுதிக்கிறேன் ஃபுல்லாக. பிரைவேட் இன்ட்டு ஏஜ். ஓகே, இப்போது நான் ரெண்டு வேரியபிள், அதாவது ரெண்டு ப்ராப்பர்ட்டி வந்து நான் முன்னாடியே டிக்ளேர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த செட்டரையும் கெட்டரையும் யூஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து செட் பண்ணுறேன் வேல்யூவை. ஸோ பப்ளிக் யூஸ் பண்ணிக்கலாம், பிரைவேட் யூஸ் பண்ணிக்கலாம். void set name அப்படின்னு கொடுக்குறேன். இதுக்குள்ள எனக்கு என்ன பண்ணணும்னா ஏதாச்சும் ஒரு வேல்யூ வந்து செட் பண்ணுமா, அது என்ன வேல்யூ நான் நேம்னு கொடுத்துருக்கிறதுனால ஸ்ட்ரிங் நேம் இது வந்து எனக்கு செட் பண்ணணும். அதை நான் எதில் செட் பண்ணணும், எனக்கு திஸ்ங்கிறது என்னன்னா ஒரு பர்டிகுலர், அதாவது அந்த இதுக்குள்ள நடக்கிறத மட்டும் வந்து இன்ஸ்டன்ஸ் பண்ணி கொடுக்கும். நேமுங்கிறதுல திஸ் நேம்ஸ் ஈக்குவல் டு நேம்னு எனக்கு வந்து செட் பண்ணி கொடுக்கணும். இப்போ எனக்கு வந்து திஸ் நேம்ங்கிறதுல நேம்னு செட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்கு ஏஜையும் வந்து நான் செட் பண்ணுறேன். ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த இதில் நான் ப்ரைவேட்னு மாற்றிடுறேன். ப்ரைவேட் செட்டு எனக்கு இங்கே வந்து ஏஜை வந்து எனக்கு செட் பண்ணுமா. ஸோ ஏஜை வந்து எனக்கு செட் பண்ணோம். இங்கே வந்து எனக்கு வந்து ஸ்ட்ரிங்கு கிடையாது, அது இன்டீஜர் வேல்யூவா. ஸோ இன்ட்டு ஏஜ். திஸ் ஏஜ் நீங்கள் மாற்றணுமாண்ணா திஸ் ஏஜ் ஈக்குவல் டு ஏஜ். இப்போ வந்து நான் வேரியபிள் வந்து செட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நான் வந்து கெட் பண்ணுறேன். இப்போது இந்த இடத்துல நம்ம வந்து எதையுமே ரிட்டர்ன் பண்ணுறது இல்லை. திஸ்ங்கிறது கீவேர்டு அந்த பர்டிகுலர் இதை மட்டும் குறிக்கிறது. நேமுங்கிறதுல நான் நேமோட இந்த ஸ்ட்ரிங்கில் உள்ள என்ன வேல்யூ வருதோ அதை வந்து நான் இங்கே செட் பண்ணி விட்டுறேன் நேமுக்கு. ஏஜுக்கு நேராக ஏஜை வந்து செட் பண்ணி விட்டுறேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா அதை வந்து கெட் பண்ண போகிறேன். இப்போது ஆல்ரெடி இங்கே பப்ளிக் யூஸ் பண்ணாமல் நான் ப்ரைவேட்டில் இது எழுதுறேன். ப்ரைவேட் ஸ்ட்ரிங் கெட் நேம் கொடுக்குறேன். கெட் நேம் செட் நேம் அப்படியே கொடுத்துக்கிறேன்.
கன்ஸ்ட்ரக்டர் இது நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ இது வந்து ரிட்டர்ன் பண்ணோம். என்னத்தை ரிட்டர்ன் பண்ணோம்னா நேம் வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும். இதை கால் பண்ணுறப்போ எனக்கு கெட் நேமுங்கிறத கால் பண்ணுறப்போ எனக்கு இந்த நேமில் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கோ அதை வந்து ரிட்டர்ன் பண்ணோம். நெக்ஸ்ட் நான் வந்து ஏஜை வந்து ரிட்டர்ன் பண்ணணுமா, ஏஜை வந்து கெட் பண்ணோம். ஸோ இது வந்து பப்ளிக்னு கொடுத்துக்கிறேன். இது நம்மளோட விருப்பம் தான், நம்ம பப்ளிக் ப்ரைவேட் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். அவங்க கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக நான் அப்படியே கொடுத்துக்கிறேன். கெட் இங்கே கொடுக்கணும். கெட் ஏஜ் ரிட்டர்ன் ஏஜ். இப்போ வந்து நான் செட் பண்ணிட்டேன். நான் செட்டஸ் எதுக்கு யூஸ் ஆகும்னு சொன்னால் ஒரு வேரியபிள் வந்து செட் பண்ணுறதுக்கு, கெட் எதுக்கு யூஸ் ஆகும்னா ஒரு வேரியபிளை வந்து நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு. இப்போ இது வந்து பர்டிகுலராக இதில் நேமுங்கிறதுல இது அசைன் மட்டும் பண்ணி வைக்கும், எந்த வேலையுமே அடுத்த எந்த ஆப்ரேஷனுமே பெர்ஃபார்ம் பண்ணாது. பட் ஆனால் இங்கே கெட்டுங்கிறது என்ன பண்ணுன்னா அந்த நேமையே ரிட்டர்ன் பண்ணி விட்டுரும். நான் கெட் ஏஜ்னு கொடுத்தேன்னா அந்த ஏஜையே எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணி விட்டுரும். ஸோ இப்போ நம்ம வந்து மெயின் ப்ரோக்ராம் எழுதலாம். ஃபஸ்ட் நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் நேம் என்ன எனக்கு இங்கே என்கேப்சுலேஷனா, ஸோ encapsulation e equal to new encapsulation இது கொடுத்துடுறேன். நெக்ஸ்ட்டு ஏன் எரர் காட்டுது, என்கேப்சுலேஷன் ஸ்பெல்லிங் தப்போ, LATION என்கேப்சுலேஷன். ஓகே, என்கேப்சுலேஷன் இங்கே வந்து நான் ஃபஸ்ட்டு இ வச்சு தான் ஆக்சஸ் பண்ணுமா. ஸோ இ டாட் நான் ஃபஸ்ட்டு வேரியபிளை வந்து செட் பண்ணுறேன். இங்கே ஆல்ரெடி நான் செட் நேம்க்கு என்ன கொடுத்துருக்கேன், எல்லாமே ஸ்மாலில் தான் கொடுத்துருக்கேன். ஓகே, இ டாட் செட் நேம். செட் நேமில் நான் என்ன செட் பண்ணுறேன்னா நம்ம சேனல் நேமே செட் பண்ணிக்கலாம். சிஎஸ்சி மாணவன் செட் பண்ணியாச்சு. இப்போது இ டாட் செட் நேமில் வந்து நம்ம வந்து சிஎஸ்சி மாணவன் செட் பண்ணியாச்சு. அடுத்து இ டாட் செட் ஏஜ் இருக்கா, ஏஜில் வந்து ஏதாச்சும் ஒரு இன்டிஜர் வேல்யூ செட் பண்ணுமா. ஸோ 1 நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட் நான் செட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு என்ன நடக்கும்னா இந்த இ டாட் செட் நேம்குள்ளே போகுமா, இ டாட் செட் நேம்குள்ளே போயிட்டு இங்கே நேமுங்கிறதுக்கு நேராக எனக்கு என்ன நேம் கொடுத்துருக்கேன், இங்கே சிஎஸ்சி மாணவன் கொடுத்துருக்கேனா. ஸோ நேமுங்கிறதுல சிஎஸ்சி மாணவன் ஸ்டோர் ஆயிரும், ஏஜுங்கிறதுல 1ங்கிறது எனக்கு ஸ்டோர் ஆயிரும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா அதை வந்து கெட் பண்ணோம். ஸோ நான் வந்து செட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து அதை கெட் பண்ணுறேன். எப்படி கெட் பண்ணுறேன்னா ஸ்ட்ரிங் என்னன்னு வச்சுக்கிறேன். இதை நான் நேம்னே மறுபடியும் கொடுக்கல, என்ன பீடா இங்கே வந்து நான் இ கொடுக்குறேன். இ டாட் கெட் நேமா. ஸோ நான் இங்கே எதையுமே இது பண்ணல, கெட் நேம் கொடுத்தா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இங்கே வந்து எனக்கு நேம் வந்து ரிட்டர்ன் ஆயிரும். நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு நான் லாஸ்ட்டில் மொத்தமாக சொல்லிடுறேன். அடுத்து இன்ட்டு ஏ ஈக்குவல் டு இ டாட் கெட் ஏஜ். இப்போ 2 வேல்யூ வந்து நான் செட் பண்ணிட்டேன், 2 வேல்யூ வந்து கெட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் என் பிரிண்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஏ. இந்த 2 வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு மெயின் மெத்தடை கிரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். கிரியேட் பண்ணிட்டு செட் நேம் அப்படிங்கிறது என்ன பண்ணுன்னா எனக்கு வந்து ஒரு வேரியபிளை வந்து செட் பண்ணி கொடுக்கும். அந்த ஏதாவது ஒரு பர்டிகுலர் வேரியபிளில் ஒரு வேல்யூவை செட் பண்ணி கொடுக்கும். இங்கே நான் என்ன வேல்யூவை கொடுத்துருக்கேன்னா சிஎஸ்சி மாணவனுங்கிறது வேல்யூவை கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு செட் நேம் கால் ஆகி இந்த நேமுங்கிறதுல சிஎஸ்சி மாணவனுங்கிறது போய் அசைன் ஆயிடும். திஸ்ங்கிறது அந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்டை மட்டும் குறிக்கிறது. ஸோ வந்து சிஎஸ்சி மாணவனுங்கிறது அதில் போய் செட் ஆயிரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இ டாட் செட் ஏஜ்னு கொடுத்துருக்கேன்னா ஏஜில் போயிட்டு எனக்கு 1 வந்து செட் ஆயிரும். ஸோ எனக்கு ஏஜ் வந்து 1 இருக்கு, நேம் வந்து சிஎஸ்சி மாணவன் இருக்கு. நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா அதை வந்து கெட் பண்ணுறேன். கெட் பண்ணி என்லையும் ஏலையும் ஸ்டோர் பண்ணுறேன். இ டாட் கெட் நேம்னு கொடுக்கும்போது இது என்ன பண்ணுன்னா ஏதாச்சும் வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணுமா. ஆல்ரெடி இங்கே நேமில் என்ன இருக்குது, எனக்கு சிஎஸ்சி மாணவன் இருக்குது. ஸோ அந்த நேமை வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணி விட்டுரும். இந்த இடத்துல எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா ஏஜ் வந்து நான் 1 கொடுத்துருக்கேன், அந்த 1 வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணி விட்டுரும். அது எதில் அந்த ரிட்டர்ன் பண்ண வேல்யூலாம் ஸ்டோர் ஆகும்னா என்லையும் ஏலையும் ஸ்டோர் ஆகும். நான் லாஸ்ட்டில் என்ஐஏயும் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். ரன் ஆயிடுச்சு. எனக்கு ஒரே லைன்லேயே பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு நிமிஷம், பிரிண்ட் எல்என். நான் மறுபடியும் ரன் பண்ணி காட்டுறேன். சிஎஸ்சி மாணவன் பிரிண்ட் ஆயிடுச்சு. அடுத்து 1ங்கிறது பிரிண்ட் ஆயிருக்கு. நம்ம டேரெக்டாக மெத்தட் படி எதுவுமே கால் பண்ணல, செட் பண்ணி அப்புறம் கெட் பண்ணுறோம். இதுதான் வந்து என்கேப்சுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரீவியஸ் வீடியோ ஊப்ஸ் கான்செப்ட் வீடியோலாம் பார்க்காம இருந்தீங்கன்னா அதை பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். பாய்.